नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगता मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं शाक्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुश्रुति देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। हरे प्रणाम माताजी। प्रणाम माताजी, எல்லாருக்கும் தண்ட பிரணாம். இன்னைக்கு அத்தியாயம் இரண்டாவது கேண்டோ, அத்தியாயம் 4, பதம் 11. கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. ஓகேங்க, தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீசூத உவாச்ச இதி உபாமந்திரிதோ ராஜ்ஞா குணானுகதனே ஹரேஹ ஷிஷிகேஷம் அனுஸ்மிருத்ய பிரதிவக்தும் பிரசக்ரமே. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? பாடுங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத் ராசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் படைப்பு சக்தியை பற்றி விவரிக்குமாறு சுகதேவ கோஸ்வாமியை அரசன் வேண்டிக் கொண்ட பொழுது புலன்களின் எஜமானரை ஸ்ரீகிருஷ்ணரை முறையாக அவர் ஞாபகப்படுத்தி கொண்ட பின்வருமாறு அவர் பதில் கூறினார். பொருளுரை. பகவத் பக்தர்கள் சொற்பொழிவுகளை ஆற்றும் பொழுதும் பகவானின் உன்னத இயல்புகளை விவரிக்கும் பொழுதும் தங்களால் சுதந்திரமாக எதையேனும் செய்ய முடியும் என்று நினைப்பதில்லை. புலன்களுக்கு அதிபதியான பரம புருஷரால் தூண்டப்பட்டதை மட்டுமே அவர்களால் பேச முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். ஜீவனின் புலன்கள் அவனுக்கு சொந்தமானவை அல்ல, அவை பரம புருஷருக்கு சொந்தமானவை என்பதையும் பகவானின் தொண்டிற்காக ஈடுபடுத்தப்படும் பொழுது அவை நன்முறையில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் பக்தன் அறிகிறான். புலன்கள் கருவிகளாகவும் மூலகங்கள் கூட்டாகவும் இருக்கின்றன. இவை அனைத்தும் பகவானாலேயே அளிக்கப்பட்டவை ஆகும். எனவே ஒருவனின் செயல், பேச்சு, காட்சி போன்றவைகள் அனைத்தும் பகவானின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தவையாகவே உள்ளன. இதை பகவத்கீதை 15.15 உறுதி செய்கிறது. சர்வஸ்ய சாகம் கிருத்தி சந்நிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச. தடையின்றியும் சுதந்திரமாகவும் செயற்படக்கூடிய நிலையில் ஒருவரும் இல்லை. இதனால் செயலாற்றவோ அல்லது உண்ணவோ அல்லது பேசவோ ஒருவன் எப்பொழுதும் பகவானின் அனுமதியை நாடிச் செல்ல வேண்டும். மேலும் பகவானின் ஆசீர்வாதத்தால் பக்தனால் செய்யப்படும் அனைத்தும் பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போல் அல்லாமல் 4 குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டவையாக உள்ளன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ முழுமுதற் கடவுளின் படைப்பு சக்தி பத்தி இப்போ சுகதேவ கோஸ்வாமிகிட்ட பரிஷித் மகாராஜா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பகவானை பத்தி புரிஞ்சுக்கும் போதுதான் அவர் மேல நம்மளுக்கு அன்பு அப்படிங்கிறது பெருகிட்டு வரும். அப்ப இங்க தொடர்ந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட அவர் ரொம்ப ஆர்வமாக கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார். அப்ப பகவத் பக்தர்கள் சொற்பொழிவாற்றும் பொழுது பகவானின் உன்னத இயல்புகளை விவரிக்கும் பொழுது அவங்க பேசுறது கிடையாது. உள்ள இருந்து பரமாத்மாவாக பகவான் அந்த மத்தக ஸ்மிருத ஞானம் அபோகனம் ச அப்படின்னு 15.15 பகவத்கீதையில சொல்றார். ஞானே ஞாபக சக்தியும் மறதியும் அவனுக்கு கொடுக்கின்றேன். அப்ப முழுமையாக பகவானோட பாதத்துல அவர் தன்னுடைய புலன்கள் மனது
அப்படின்னு எல்லாத்தையும் சரணடைந்து அவன் வந்து பகவானை பற்றி விவரிக்கும் போது அவங்களுக்கு எல்லா ஞாபகம் வரும். இல்ல நான் தான் சொல்றேன் அப்படிங்கிற நான் என்கின்ற அகந்தை வந்தா அப்போ கண்டிப்பா மறதிக்கு அவங்க உண்டாவாங்க. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து பகவத் பக்தர்கள் பகவானுடைய புகழை உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க செய்யறது கிடையாது. பகவத் பக்தர்கள் நினைக்கிறாங்க தான் ஆட்டுவிக்கப்படுகின்றோம், தான் ஒரு கருவி மட்டுமே, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சினே. எப்படி அர்ஜுனனுக்கு வந்து சொல்றாரு பகவத்கீதையில, நீ ஒரு கருவி மாத்திரமே அப்படின்னு. எப்படி ஒரு பொம்மலாட்டக்காரன் அந்த பொம்மையை ஆட்டுவிக்கிறானோ அது போல பகவான் நம்மை ஆட்டுவிக்கின்றார். அப்ப பகவத் பக்தர்கள் இதை முழுமையா அவங்க செய்யறாங்க. அவங்க பகவானோட பாதத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் கருவி அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் தாங்க தான் செய்யறதா நினைச்சுக்கிறாங்க. தேக கிரியமானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்ம கர்த்தாகம் இது மன்யதே. தான் செய்யறதா ஒரு பக்தன் அல்லாதவன் நினைச்சுக்கிறான். ஆனா பக்தனோ தான் பகவானால் ஆட்டுவிக்கப்படுகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாம் அவரோடையதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா எதுவுமே நம்மளது கிடையாது. இதம் சர்வம் யத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். அடுத்தது பதம் 12. ஸ்ரீசுக உவாச்ச நம பிரம்மை புருஷாய பூயசே சத்உத்பவ ஸ்தான நிரோத லீலயா கிரஹீத சக்தி த்ரிதயாய தேஹினாம் அந்தர்பவாயானு பலஷ்ய வர்த்தனம் வர்த்மனே. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரணாம் மாதாஜி. தண்ட பிரணாம் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாம் பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஜட உலகை சிற்பிப்பதற்காக இயற்கையின் முக்குணங்களை ஏற்கும் பரம்புருஷ பகவானிடம் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். இது நினைக்கற்கரிய செயல்களை புரிபவரான அவரே அனைவரின் உடலிலும் வாழும் பூரண முழுமையாவார். இந்த ஜட உலகம் சத்துவம், ரஜோ, தமஸ் மற்றும் என்னும் முக்குணங்களின் தோற்றமாகவும் பரமபுருஷரின் பௌதீக உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்காக பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரன், சிவன் ஆகிய 3 உருவங்களையும் ஏற்கின்றார். ஜடமாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அவர் விஷ்ணுவாக பிரவேசிக்கிறார். கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக அவர் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளும் பிரவேசிக்கிறார். மேலும் சீரோதக சாய் விஷ்ணுவாக அவர் ஒவ்வொரு உயிர்வாடியின் உடலுக்குள்ளும் பிரவேசிக்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் மூலமாக இருப்பதால் பகவத்கீதையில் 15.18 விவரிக்கப்பட்டுள்ளதை போல இங்கு பரபுமன் அல்லது புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அவரே பூர்ண முழுமையாவார். எனவே புருஷ அவதாரங்கள் எல்லாம் அவரது விரிவாக்கங்களாகும். பக்தி யோக முறையால் மட்டுமே அவரை அறியக்கூடிய தகுதியை ஒருவன் அடைய முடியும். மனோ தத்துவ கற்பனையாளர்களும் சித்தர்களாலும் முழுமுதற் கடவுளை பற்றிய கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்பதால் அவர் அனுபாலஸ்ய வர்தமணி என்று அழைக்கப்படுகிறார். அதன் பொருள் நினைத்ததுக்கரிய வழி அல்லது பக்தி யோகம் என்பதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே. இங்க வந்து பகவான் சிருஷ்டிப்பதற்காக உலகை சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ஏவா அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிப்பதற்காக இயற்கையின் முக்குணங்களை ஏற்கின்ற பரமபுருஷ பகவானிடம் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். இப்போ முதல்ல பகவானை பற்றி கோயிலுக்கு போகும்போதோ இல்ல பகவான்கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைக்கும் போதோ பகவானை பற்றி பேசும்போதோ நாம் அவரது புகழை பாட வேண்டும். அவரது புகழை பாட வேண்டும் என்றால் அவரை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ஒரு அரசியல்வாதி அவன் தலைவரை பத்தி பேசுறான் மேடையில போய், அப்ப அவரது செஞ்ச ஒரு சாதனைகள் 4-5 அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதுல நிறைய பௌதிகங்கிறது வேற, நிறைய பொய்யெல்லாம் சேர்த்து கலந்து அவன் புகழ் பாடி அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக பாடுவான். ஆனா பகவானின் புகழ் பாடுவது அப்படி கிடையாது. பகவான்கிட்ட இருந்து நாம் ஏதாவது வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே பகவான் நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. அப்போ நாம செய்த கர்ம வினைக்கு தகுந்தபடி பாவமோ புண்ணியமோ அது நாம என்ன செய்தாலும் செய்யாட்டியும் இனி செய்யும் செயல்கள் வந்து டிபெண்ட்ஸ். அது வந்து நாம் செய்யறத பொறுத்து பின்னாடி வரும். ஆனா இதுவரைக்கும் நாம செஞ்சத வந்து மாத்த முடியாது.
அப்போ யார் ஒருத்தர் மாத்த முடியும் நம்ம கர்ம வினையை, அதன் பலன்களை அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் முழுமையானவர். அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இந்த குண அவதாரமாக சிவனாக வருகிறார். இந்த மெயின்டெனன்ஸ்க்காக, அதாவது செயல்படும் உடல் அப்படின்னு சொல்லி சிவனை குறிப்பிடுகிறது பாகவதம். அப்போ செயலற்றவர் கிடையாது பகவான் கிருஷ்ணர். அவர் செயல்படுகிறார், ஆனா அவர் அசைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த குண அவதாரங்களாக அவர் தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். நம்ம பார்த்தோம், அவர் சதுர்யுகங்களாக அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், இப்படி பலராமர் அப்படி தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறாரு. அந்த சங்கர்ஷ்ணர்ல இருந்து 2வது நாராயணர் வர்றாரு, மறுபடியும் அங்க சதுர்யுகம் வருது. அதுலதான் அவர் குண அவதாரங்களாகவும் புருஷ அவதாரங்களாகவும் வர்றாரு. குண அவதாரங்களாக பிரம்மா, விஷ்ணு, சிவன். அவர் சத்துவகுணத்திற்கு அதிபதியாக, தமோ குணத்துக்கு அதிபதியாக சிவனும், ரஜோகுணத்துக்கு அதிபதியாக பிரம்மாவும் வர்றாங்க. குண அவதாரமாக புருஷ அவதாரமாக காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணுவா வர்றாரு. இப்படி தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அந்த பரமபுருஷ பகவான் தான் பூர்ணமானவர். பூர்ணம் மதம் பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. இப்ப பகவான் கிருஷ்ணரை தவிர யாரும் பூர்ணமானவர்கள் கிடையாது. ஈவன் பகவான் இருந்து வர்ற விஷ்ணுவே அந்த பெர்சன்டேஜ் அவருக்கே கம்மியாகுது, 93%. அப்புறம் சிவபெருமானுக்கு 97%, சிவபெருமானுக்கு 80 சம்திங், அப்புறம் 74% பிரம்மாக்கு. அப்படி அந்த வீதாச்சாரம் குறையுது. அப்ப முழுமையானவர் 100% யாரு அப்படின்னு கேட்டா பகவான் கிருஷ்ணர் தான். அந்த அப்படிப்பட்ட பகவானுக்கு நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நினைத்ததுக்கரிய செயல்களை புரிபவரான அவரே அனைவர் உடலிலும் வாழும் பூர்ண முழுமையானவர். அப்போ எல்லா உயிர்வாளிகள் இதயத்திலும் பரமாத்மாவாக அவர் இருப்பதான் தான் இந்த உயிர்வாளிகள் செயல்பட முடிகின்றது. இங்க பரமபுவான் அல்லது புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். பர அப்படின்னாலே உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். மிக உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்தது, அதுக்கு மேல ஹையஸ்ட் கிடையாது. அதான் பரமபுவான், பரம புருஷன், பரம புருஷோத்தமர். அவரே பூர்ண முழுமையானவர். எனவே ஒரு நிமிஷம். எனவே புருஷாவதாரங்களை எல்லாம் அவரது விரிவங்கங்கள் ஆவர். பக்தியோக முறையில் மட்டுமே அவரை அறியக்கூடிய தகுதியை ஒருவன் அறிய முடியும். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யா சாஷ்மி தத்வதக ததோமாம் தியக்துவோ நாத்வா வசதே தத் அனந்தரம். இப்ப பக்தர்கள் மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். நீங்க போய் ஒரு பௌதிகவாதி கிட்ட பகவானை பத்தி சொல்லு அப்படின்னா, பகவானா விநாயகர், முருகர், அந்த கோயில் போனா நீங்க பகவானை பார்க்கலாம், இந்த கோயில் போனா பகவானை பார்க்கலாம். அப்ப பகவான் என்பவர் ஒரே ஒருவர் தான். யாராவது பகவான் முருகர்னு சொல்றோமா, இல்ல பகவான் சிவன் சொல்றோமா? பகவான் என்பவர் பகவான். ஐஸ்வர்யங்கள், 6 ஐஸ்வர்யங்கள், அழகு, புகழ், செல்வம், வீரம், யசஸ்ய வீரியஸ்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கின்றது. அவர் ஒருவர் தான் பகவான். இந்த ஐஸ்வர்யங்களே வான் அப்படின்னா கொண்டவர். இது எல்லாத்தையும் கொண்டவர் தான் பகவான். இப்ப மனோதத்துவ கற்பனையாளர்கள் எல்லாம் கற்பனை செய்ய முடியாது. யாரும் யோகிகள் 1000 ஆண்டுகள் ஞானிகள் பல பிறவிகள் தவம் செஞ்சாலும் பகவானை அறிஞ்சிக்க முடியாது. புலன்களை அடக்கிறதுனாலோ மனதை அடக்கிறதுனாலோ பகவானை புரிஞ்சுக்க முடியாது. தத்வித்தி பாதேன பரிபிரஷ்னேன சேவையா, ஒரு குருவை அடைந்து அந்த குரு மூலமாக உபதேசம் பெற்று சேவை செஞ்சா அந்த ஞானி, அந்த குரு நம்மளுக்கு காட்டி கொடுப்பார். அது இல்லாம நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பல கோடி ஆண்டுகள் நீங்க தவம் செஞ்சாலும் யாராகட்டும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பக்தியானாம் அபிஜானாதி, பக்தன் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு பகவான் உள்ள இருந்து அலோவ் பண்ணணும். அவர் அனுமதி கொடுத்தாதான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். நாமளா புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு அவர் வழி கொடுப்பாரு. நாம அவரை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தாழ்மையாக வேண்டும் போது நம்மளுக்கு ஒரு குருவை காட்டி கொடுக்குறாரு. இல்ல அவரே உள்ளத்துல இருந்து
சைத்திய குருவாக பரமாத்மாவாக நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனச்ச. இல்ல நானா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கற்பனை, நிறைய பேர் கற்பனையில கதை எழுதுவாங்க. நான் கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டு, கடவுள் இல்லை, எல்லாமே தோன்றி தானாக மறைகின்றது, இதுக்கு பின்னாடி எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கற்பனைவாதிகளோட வரட்டு வாதம். கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுனாலோ நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னாலோ இங்க யாரும் ஜெயிக்க முடியாது. உண்மை என்றும் மறையாது. சூரியன் மறைவது போல தோன்றினாலும் அந்த மேகங்கள் விலகும் போது சூரியனோட வெளிச்சம் எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கும். அப்ப சூரியனை தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. கடவுள் எப்போதும் அவர் இருந்துட்டேதான் இருக்காரு. அவர் இங்க பிறக்கிறாரு, இறக்குறாரு, அதெல்லாம் கட்டுக்கதைகள். அவங்க மனசுல கற்பனைக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது. ஆனா ஆதாரம் என்ன? ஸ்ருதி, ஸ்மிருதி, சாஸ்திரம், புராண ஐதி. அடுத்தது பதம் 13. பூயோ நம சத்வ வர்ஷிணசிதேஷ் அசதாம் அசம்பவாயா கில சத்வமூர்த்தியே பும்சாம் புன பாரம ஹம்ச ஆசிரமே வியவஸ்திதானாம் அனும்பிருக்யதாசுஷே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி, படிங்க மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. சரிங்க மாதாஜி. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும், பக்தரல்லா அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவரும், பரிபூர்ண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். மிக உயர்ந்த ஆன்மீகிகளுக்கு அவர்களுக்குரிய பிரத்யேகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார். பொருளுரை. ஜடம் மற்றும் ஆன்மீகமாகிய எல்லா வாழ்வுகளுக்கும் முழு உருவமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அகில என்பது முழுமை என்பதை குறிக்கும், அல்லது கீழான நிலையில் இல்லாதது கில என்றும் பொருள்படும். பகவத்கீதையில் பிரகிருதி உள்ளன. அவை ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கை என்பனவாகும், அல்லது பகவானின் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளாகும். ஜட இயற்கை கீழானது அபரா என்றும், ஆன்மீக இயற்கை உயர்ந்தது பரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. எனவே பகவானின் உருவம் கீழான ஜட இயற்கையிலானது அல்ல, அவர் ஆன்மீகமானவர் ஆவார். மேலும் அவர் திவ்யமான உருவத்தை மூர்த்தி கொண்டவர் ஆவார். அதை அறியாத புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் அவரை அருவ பிரம்மம் என்று விவரிக்கின்றனர். ஆனால் பிரம்மம் என்பது அவரது உன்னதமான உடலில் இருந்து உன்னத உருவத்தை அறிந்துள்ள பக்தர்கள் அவருக்கு தொண்டு செய்கின்றனர். பகவானும் தமது தனிப்பெரும் கருணையினால் அவரது பக்தர்களை எல்லா துயரங்களில் இருந்தும் விடுவிக்கிறார். வேதங்களின் கட்டளைகளை பின்பற்றும் புண்ணியவான்களும் அவருக்கு பிரியமானவர்களே என்பதால் அவர்களும் கூட அவரால் பாதுகாக்கப்படுகின்றனர். பாவிகளும் பக்தர் அல்லாதவர்களும் வேத கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுகின்றனர். இதனால் அத்தகைய மனிதர்கள் அவர்களின் துஷ்ட செயல்களில் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு விடுகின்றனர். ராவணன், ஹிரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்றவர்களில் சிலர் பகவானின் விசேஷ அன்பை பெற்று பகவானாலேயே கொல்லப்பட்டதால் அத்தகைய அசுரர்கள் தங்கள் அசுரத்தனமான செயல்களில் மேலும் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு முக்தி அடைந்தனர். அன்பு கொண்ட ஒரு தந்தையை போல் பக்தர்களிடம் அன்பு காட்டுவதிலும் அசுரர்களை தண்டிப்பதிலும் அவர் என்றென்றும் கருணை உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். பரமஹம்ச நிலையில் உள்ள வாழ்வே மிக உயர்ந்த பூர்ணத்துவம் நிலையாகும். ஹம்சர்களால் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிய முடியும் என்பதே ஸ்ரீமதி குந்தி தேவிக்கும் கருத்தாகும். அருவ பிரம்மத்திலிருந்து இதயவாசியான பரமாத்மாவுக்கும் அந்நிலையில் இருந்து புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நிலைக்குமாக படிப்படியான முன்னேற்றம் இருப்பதை போலவே சந்நியாச நிலையிலும் படிப்படியான முன்னேற்றம் உள்ளது. குடீசக, பகூத்தக, பரிப்ரராஜ, காராஷ்ய மற்றும் பரமஹம்ச ஆகியவை துறவு நிலையில் உள்ள படிப்படியான முன்னேற்ற நிலைகளாகும். பாண்டவர்களின் தாயாரான குந்தி மகாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செய்த பிரார்த்தனைகளில் இதை பற்றி பேசியுள்ளார். காண்டம் 1, அத்தியாயம் 8. பரமஹம்சர்கள் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவினர்களுக்கிடையிலும் காணப்படுகின்றனர். குந்தி தேவியால் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது போல் தூய பக்தி யோகம் பரமஹம்சர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பக்தி யோகத்தை பிரத்யேகமாக வழங்குவதற்காகவே பகவான் அவதரித்தார்.
பரித்ராணாய சாதுனாம் என்ற குந்தி தேவி முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பரமஹம்சர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டை ஏற்கிறான். இந்த பக்தி யோகமே மிக உயர்ந்த இலக்கு என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளார். பக்தி யோக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையான பரமஹம்சர்களாவர். பகவான் அனைவரிடமும் அன்பு கொண்டவராக இருப்பதால் பகவானின் அருவ பிரம்ம ஜோதியில் இரண்டர கலந்து விடுவதற்குரிய மார்க்கமாக பக்தியை ஏற்றுக்கொள்ளும் அருவவாதிகளுக்கும் கூட அவர்கள் விரும்பிய இலக்கு அளிக்கப்படுகிறது. பகவான் பகவத்கீதையில் அனைவருக்கும் உறுதி கூறியுள்ளார். ஏ யதா மாம் பிரபத் யந்தே. கீதை 4.11 ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்திக்கு இணங்க பிரம்மானந்திகள் அருவவாதிகள் மற்றும் பிரேமானந்திகள் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவுகளைச் சேர்ந்த பரமஹம்சர்கள் உள்ளனர். இவர்களில் பிரம்மானந்தங்களை விட பிரேமானந்திகள் அதிக பாக்கியசாலிகளாக இருப்பினும் இரு பிரிவினருக்குமே அவரவர் விரும்பிய இலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. இரு பிரிவினரும் ஆன்மீகவாதிகளே ஆவார். அவர்களுக்கும் துன்பங்கள் நிறைந்த கீழ்த்தரமான ஜட இயற்கைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும் பக்தரல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவரும் பரிபூர்ண வாழ்வை உன்னத உருவை கொண்டவருமான அவருக்கு பணிவான வணக்கங்கள். இப்ப சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பகவானை பகவான் இருந்து சக்தி வாங்கறதுக்கு முன்னாடி பிரம்மதேவர் தன்னுடைய பிரார்த்தனைகள்ல பகவானை பலவாறாக புகழ்கின்றார். இப்படி புகழ்ந்துதான் அப்புறம் அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்குறார். சிருஷ்டிக்கிறதுக்காக அவர் அந்த தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியே அப்படின்னு சொல்லி, ஆதி கவி அப்படிங்கிறது இங்க பிரம்மா. ஆதி கவி, ஆதியில் தோன்றின அந்த பிரம்மாக்கு ஹிருதயத்துல பரமாத்மா அவருக்கு எல்லா சக்தியும் கொடுக்கிறார் சிருஷ்டிக்கிறதுக்காக. அப்போ ஒருத்தர் பிரம்மா படைக்கிறார் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா. அப்ப பிரம்மா படைக்கிறார் அப்படின்னா அவருடைய சொந்த முயற்சியால் அல்ல, பகவான் கொடுக்கின்ற சக்தினாலேயே அவர் அந்த சிருஷ்டிப்பை அவர் மேற்கொள்கின்றார். அவர் தானா படைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும், தனக்கு சக்தி அளிக்கப்பட்டதுனால். அப்ப சக்திமான் சக்தி அளித்தால் மட்டும்தான் அந்த சக்திகள் செயல்படும். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, இதெல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஸ்தூல உடல், சூட்சும உடல் 2 இருக்கு. அது இயங்கணும் அப்படின்னா பகவான் உள்ளிருந்து நம்மளுக்கு சக்தி கொடுத்தா மட்டும்தான் இயங்க முடியும். அவர் அனுமதி கொடுக்கலைன்னா, உபதிரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர, அந்த அனுமதி கொடுக்கலைன்னா யாராலும் செயல்பட முடியாது, எந்த சக்தியாலும் இயங்க முடியாது. இப்ப உலகம் இயங்குது அப்படின்னா தானா இயங்கல, பகவானோட சக்திக்கு கட்டுப்பட்டே அது இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியன் இங்க உதிக்கிறார் அப்படின்னா தானா உதிக்கல, அவருக்கு பின்னாடி அவருக்கு சக்தியை கொடுக்கறது பகவான் தான். சந்திரன் குளிர்ச்சியை தர்றார், அவருக்கு பின்னாடி சக்தியை கொடுக்கறது பகவான் தான். அப்போ சின்ன உயிர்வாளியிலிருந்து பெரிய தேவர்கள் வரைக்கும் எப்படி இயங்குறாங்கன்னா பகவானுடைய சக்தியை கொண்டே அவர்கள் இயங்குகிறார்கள், தானாக யாரும் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட பகவானுக்கு உருவம் இருக்கின்றது, அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுல 3 முறையில பகவானை புரிஞ்சுக்க முடியும். வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்பியதே. பிரம்மேதி அப்படின்னா பிரம்மஸ்வரூபமாகவும், பரமாத்மேதி அப்படின்னா இதயவாசியான ஒவ்வொருவர் இதயத்திற்குள் இருக்கும் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த கீழே இருக்கிற 2 நிலைகளும் முழுமையானதல்ல, ஒரு பகுதியை புரிந்து கொள்ளுவதே. அப்ப இந்த ஞானிகள் யோகிகள் அவங்கெல்லாம் பல 1000 ஆண்டுகள் தவம் செய்தாலும் அவங்க முழுமை அடைய முடியாது. அப்ப இந்த அந்தரங்க சக்தி பகிரங்க சக்தி 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பரா அபரா. பரம் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், பரா அப்படின்னால உயர்ந்தது, பரம்பொருள், பரமபுருஷர், பரமபுருஷோத்தமன் அப்படின்னு எல்லாம் சொல்றது. அப்ப உயர்ந்த, அப்ப ஆன்மீக இயற்கை என்றுமே உயர்ந்தது. ஆனா இந்த ஜட இயற்கை அபரா அப்படின்ற கீழ்த்தரமானது. ஏன்னா இங்க எதுவுமே நிஜம் கிடையாது. நாம இங்க இருக்கிற பிரகிருதி பகவானாலதான் படைக்கப்பட்டது, ஆனால் அவரது வெளிப்புற சக்தியிலிருந்து படைக்கப்பட்டது. அவர் அந்த அந்தரங்க சக்தியில கிடையாது. அந்தரங்க சக்தியில படைக்கப்பட்டது அவரது ஆன்மீக உலகம். அதனாலதான் அங்க எந்த துவேஷமும் கிடையாது. அங்க
எல்லாமே முழுமையாக இருக்கின்றது, எல்லாருடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்கின்றது. ஆனா இங்க அபராசக்தியில நம்ம பாத்தீங்கன்னா காம, குரோத, மோக, லோபம், மத, மாச்சரிய போன்ற அசுர குணங்கள் நிறைந்து கிடைக்கின்றது. அப்ப பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த பராசக்தியில உருவான திவ்யமான ஒரு ரூபம் கொண்டவர், ஆன்மீகமயமானவர். அந்த திவ்யமான உருவத்தை கொண்ட அவர் புத்தியில் தாழ்ந்த மனிதர்களை போல கிடையாது. அப்போ சிலரெல்லாம் புத்தியில் தாழ்ந்தவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவரை அருவ பிரம்மம், அவருக்கு உருவம் கிடையாது, வெறும் ஜோதி வடிவானவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த ஜோதி வடிவத்துக்கும் நான் தான் ஆதாரம். இப்ப உங்களுக்கு ஒரு வெயில்ல போனீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்துல இருந்து நிழல் விழுகுது, நிழல் தானாக விழுகுது அப்படின்னு யாரா சொல்லுவோமா? அந்த உருவம் இருக்கங்காட்டிக்குதான் நிழல் விழுகுது. அப்ப அதுக்கு ஆதாரம் என்ன? நம்மளோட உருவம். அது போல அந்த பகவான் இருந்து வர்றதுதான் அந்த அருவ பிரம்மம். அந்த அருவ பிரம்மமானது கோடானு கோடி சூரியர்களை போன்ற பிரகாசமானது. அதுக்கப்புறம் அவங்களால ஊடுருவி பார்க்க முடியாததுனால ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நாம பார்த்திருப்போம், வேதங்களுடைய பிரார்த்தனையில தயவு செஞ்சு அந்த பிரம்ம ஜோதியை விளக்குங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்க உருவத்தை பார்க்கணும்னு சொல்லுது வேதங்கள். அப்போ பகவான் இருக்கிறதுனாலதான் அந்த பிரம்ம ஜோதி அவர்கிட்ட இருந்து வருகின்றது. அந்த பிரம்ம ஜோதி தான் கோடானு கோடி பிரபஞ்சங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அங்கிருந்துதான் சூரிய பகவானும் அந்த வெளிச்சத்தை வாங்கி நம்மளுக்கெல்லாம் கொடுக்கிறார். அப்ப அந்த பிரம்மனுக்கும் நானே ஆதாரம், பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்றாரு 14வது அத்தியாயத்துல. நான் தான் பிரம்மனுக்கும் ஆதாரம் சொல்றார். இப்ப எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் விஷ்ணு. ராவணன், ஹிரண்ய கசிபு, கம்சன், இந்த மாதிரி சிலர் பகவானாலேயே, அசுரர்கள் எல்லாம் பகவானாலேயே கொல்லப்பட்டதால் அவங்க முக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப 5 விதமான முக்தி இருக்கு நம்மளுக்கு தெரியும். சாஷ்டி, சாலோக்கிய, சாமீபிய, சாரூபிய, ஏகத்துவம். ஏகத்துவம் அப்படின்ற அந்த முக்தி சாயுஜ்ய முக்தி. அந்த சாயுஜ்ய முக்தியை கூட அசுரர்களுக்கு தந்துடுறாங்க. ஏன்னா அசுரர்கள் பகவானால நேரடியாக கொல்லப்படும் போது பகவானை நேரடியா பாக்குறதுனால எப்பவும் பகவானை பற்றி அவர்கள் எதிர்மறையாக நினைத்து கொண்டிருந்தாலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட அந்த சாயுஜ்ய முக்தி தந்துடுறாரு. அந்த சாயுஜ்ய முக்தியை அடையிறதுக்காக அந்த யோகிகளும் தவசிகளும் ஞானிகளும் 1000 ஆண்டுகள் தவம் பண்றாங்க. ஆனா அந்த அசுரர்களுக்கு கூட அது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருது. அப்ப பாருங்க பகவான் எவ்வளவு கருணை உள்ளவர். தன்னை பத்தி நினைத்தால் போதும், என்னுடைய மக்கள் என்னை பத்தி, என் குழந்தைகள் என்னை நினைக்க மாட்டாங்களான்னு அவர் ஏங்குறார். அப்படி நினைக்கிறவங்களுக்கு உடனே அவர் முக்தியை தந்துடுறார். அதனாலதான் அந்த காலே சமாம் ஏவ, அந்த காலே கடைசி காலத்துல அவரை நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நம்மளுக்கும் முக்தி கிடைக்கும். அப்போ இந்த பக்தர்கள்லயே பாத்தீங்கன்னா 4 வகையான நிலையில முன்னேற்றம் அடைகிறாங்க அந்த சன்னியாசிகள். குட்டீச்சக, பகுத்தக, பரிவிரத ஆச்சாரியா, பரமஹம்ச. இந்த குட்டீச்சக அப்படிங்கிறவர் ஒரு ஓலை குடிசை எடுத்துக்கிட்டு அவர் தனியாக குடியிருப்பார். அவர் வீட்டுல இருந்து பிரிஞ்சு தனியா குடியிருப்பார். அப்ப வீட்டுல இருந்து அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்குவார். அவர் குட்டீச்சகா. 2வது பகுத்தகா. பகுத்தகா அப்படிங்கிறவர் அவர் வீட்டுல இருந்து எந்த தொடர்பும் இருக்காது, சன்னியாசம் எடுத்துட்டு தனியா வந்துருவாரு. அவர் பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு வீடு வீடா போய் வாங்கி அதுல வர்றத குறைவா இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அளவாக அதை எடுத்து சமைச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத எறும்புக்கோ இல்ல அவரு தானமோ கொடுத்துருவார். தனக்குன்னு அடுத்த வேலைக்கு கூட சேர்த்து வைக்க கூடாது. அதான் சந்நியாசம். துறவு நிலை. துறவுனா எல்லாத்தையும் துறந்தவர்கள் தான் துறவிகள். அப்போ பகுத்தகா அந்த மாதிரி வீட்டுக்கோ அவருக்கு எந்த தொடர்பு இருக்காது. வீட்டை விட்டு தள்ளி அவர் ஒரு குடில இருப்பார். ஆனா எல்லா பக்கம் போய் பிக்ஷை வாங்கி தானியங்களோ அரிசியோ கிடைச்சா அதை சமைச்சு சாப்பிடுவார். தனக்கு உண்டானதை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு வச்சிருக்காம அதையும் தானம் பண்ணிடுவார். இப்படி அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேலை போய் சாப்பிட்டுக்குவாரு, எல்லா பக்கம் பிக்ஷை எடுத்து. அடுத்த நிலை பரிவிரத ஆச்சாரியா.
பரிவிரத ஆச்சாரியா அவங்க வந்து இந்த பகவானுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக எல்லா பக்கமும் போய் வெளியிலலாம் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்க இன்னும் இன்னும் மூன்றாவது மிக உயர்ந்த நிலை வர்றாங்க. இதுக்கும் மிக உயர்ந்த நிலை ஒண்ணு இருக்கு, அதான் பரமஹம்ச நிலை. அவங்க வந்து ஜீவன் முக்தா அப்படின்ற சொல்லப்படுற மிக உயர்ந்த நிலை. அதாவது ஜீவன் உடல்ல இருந்தாலும் முக்தி பெற்ற நிலையில எது மேலையும் பற்றில்லாம அவங்க தனித்திருந்தாலும் எந்த ஒரு ஜட பிரச்சனைகளாலும் அவர்கள் சூழப்பட மாட்டார்கள். பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஜடத்துல இருக்கிறப்ப ஜட பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத யாருமே கிடையாது. ஏன்னா அதுதான் பௌதிக உலகம், துக்காலயம். அப்ப எந்த ஒரு துக்கமும் அவங்கள பாதிக்காது. எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எல்லார்கிட்டையும் சமமா இருப்பாங்க. பரமஹம்ச நிலையில அவங்க தனியா இருந்தாலும் அவங்கள வந்து மாயை வீழ்த்த முடியாது. இப்ப நாமெல்லாம் எப்படின்னா கோஷ்டி ஆனந்தி, நாமெல்லாம் தனியா உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான், தீர்ந்தோம். மாயோட வலையில போடவே வேண்டாம், மாயைக்குள்ள போய் நாமளே விழுந்துருவோம். மாயை நம்மளுக்கு வலை விரிக்க வேண்டியதே இல்லை. ஆனா கோஷ்டி ஆனந்தி எப்படின்னா 10 பேர் சேர்ந்து நாம இப்ப பாகவதம் படிக்கிறதுனால தொடர்ந்து 1 மணி நேரம் உட்காடுறோம். இதே நாம தனியா படிச்சோம்னா 10 தடவை எந்திரிச்சு போயிருப்போம். யாரோ பெல் அடிக்கிறாங்க, சமையல் ரூம்ல என்னவோ சத்தம் கேக்குது, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு மறுபடியும் வந்து கன்டினியூ பண்றேன். ஒரு இடத்துல உட்காந்து நம்மளால பாகவதம் 1 மணி நேரம் படிக்க முடியாது. ஆனா இதே நாம 10 பேர் சேர்ந்து படிக்கும்போது, 20 பேர் சேர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு 1 மணி நேரம் நிலையாக உட்கார்ந்து மனதை அதுல நிலைநிறுத்த முடிகின்றது. இதான் கோஷ்டி ஆனந்தி. பஜனானந்தின் தனியா இருந்தாலும் நான் படிப்பேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்ல 24 மணி நேரம் என்னால் பகவானுடைய சிந்தனையை விட்டு அகலாமல் இருக்க முடியும். அப்படிங்கிறதா அந்த பரமஹம்ச நிலை பஜனானந்தி. ஏன்னா அவங்கெல்லாம் மிகவும் உயர்ந்த நிலையில, பக்குவப்பட்ட நிலையில, நாமெல்லாம் பக்குவம் அடையாத நிலையில, நாமெல்லாம் பிராக்டிஸ்னர். நாமெல்லாம் இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பக்திய. ஆனா அவங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையில இருக்கிற பக்தர்கள், தூய்மை அடைந்தவர்கள். அவங்க உடம்புதான் இங்க இருக்கு, அதுவும் ஆன்மீக உடல். சிலருக்கெல்லாம் நாம வந்து மனித உடல்னு சொல்லவே முடியாது. குரு நிலை, இப்போ ஸ்ரீ ஜெயபதாக்க சுவாமி மகாராஜ் எல்லாம் இங்க இருக்காரு அப்படின்னா அவர் ஆன்மீக உடலோட இருக்கார். இல்லைன்னா இவ்வளவு ட்ரீட்மெண்ட், இவ்வளவு இதெல்லாம் யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அவரோட உடம்புல எந்த பாட்டுலயும் எந்த காயம் தழும்புகள் இல்லாம இருந்ததுல அவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. டாக்டர்களுக்கே வியப்பா இருக்கு. இவர் இருக்க முடியாதுன்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆச்சு, இவர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காரு. அப்படின்னா யாரு அவர்? மிக உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பரமஹம்சர். ஏன்னா அவரை உடல் ரீதியா நம்ம கண் கொண்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா பகவானுடைய நேரடி சிஷ்யர், பகவானுடைய சகா அவர். நம்மளுக்காக கீழிறங்கி வந்து தனது உடல் வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாம ஆத்ம ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் ஒரு அடி அடிச்சாலோ ஒரு திட்டு திட்டினாலோ இந்த எல்லைக்குள்ள வரவே மாட்டோம், போங்க ஏன்ட்டு போயிடுவோம். ஆனா அவங்களாம் அப்படி கிடையாது. எவ்வளவோ மான அவமானங்களுக்கு இடையிலும் அதை பொருட்படுத்தாது இருமைகளுக்கு அப்பாற்பட்டு அவங்க இன்னமும் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பரமஹம்சர்கள் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கிடையிலும் காணப்படுகிறார்கள். இப்ப குந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, பரமஹம்சர்களால் மட்டும் தூய பக்தியை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இப்ப பக்தி யோகத்தை வழங்குறதுக்காகத்தான் பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னு கூட சொல்றாங்க. பரித்ராணாய சாதுனாம், நாமெல்லாம் என்ன சொல்றோம், சாதுக்களை காப்பாத்துறதுக்காக வர்றாரு அப்படின்னு. அப்ப அதுல இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, பக்தி யோகத்தை காப்பாத்துறதுக்காகவும் வர்றாரு. ஏன்னா சாதுக்களாலதான் அதை காப்பாற்ற முடியும், அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும் பக்தி யோகத்தை. அப்ப தூய பக்தர்கள் தான் பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை காப்பாத்துறது யாரு? பகவான். அப்ப பகவானே நேரடியா வந்து எல்லாம் செய்யலாம் இல்லைன்னா அது பகவானுடைய லீலை. பகவானும் தன் பக்தர்களை அனுப்பி தன்னுடைய இப்போ தனக்கு பிரியமானவங்களை அனுப்பி தன்னை பற்றிய விஷயங்களை சொல்றார். இப்ப பகவான் தன்னை பற்றிய விஷயத்தை பிறர் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன்னை பத்தி தானே சொல்லிக்கிட்டா பெருமை இருக்காது இல்லையா? அப்ப தூய பக்தர்களை அனுப்பி தன்னை பற்றிய பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்கின்றார். இப்ப நான் சொல்றேன், நான் என்னை பத்தி நானே சொல்லிக்கிட்டேன்னா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க, மண்டகணம் பார் அப்படிம்போம். இப்ப பகவான் கூட சில சமயங்கள்ல, ஆனா பகவத்கீதையில பகவானை பத்தி தன்னை பத்தி தானே சொல்கின்றார். ஏன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு அவரை விட மேல அதிகாரி யாருமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி சமயத்துல பகவானே தான் சொல்லி ஆகணும். இப்ப நம்மளுக்கு மேல எப்பவுமே எல்லாருமே இருக்காங்க மேல.
நம்ம மேல்நிலையில கிடையாது. அப்ப இது வந்து இணை வைக்கவே முடியாது. பகவானுக்கும் நம்மளுக்கு இணை வைக்கவே முடியாது. பகவானை பத்தி பகவான் சொல்றாருன்னா அவருக்கு மேல யாருமே கிடையாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த. அனாதிர் கோவிந்த அப்படின்னா அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவருக்கு மேல தாயோ தந்தையோ கிடையாது. அவர் தாயாகவோ தந்தையாகவோ ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து லீலைகள்ல மட்டும்தான் வர்றாங்க. ஏதாவது தூய பக்தர்கள் உங்களுக்கு எனக்கு வந்து நீங்க மகனா பிறக்கணும் அப்படிங்கும் போது அவர் மகனாக தோன்றுகின்றார், பிறக்கிறது கிடையாது. அவங்க ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காக எந்த வேஷத்துல வேணா அவர் வர்றார். குழந்தையாவும் வர்றாரு, பகைவனாகவும் வருகின்றார். சிலரெல்லாம் பகவான் கூட சண்டை போடணுங்கிற ஆசையில வர்றாங்க, ஜெய விஜயர்கள். அப்ப பகவானுடைய ஆசையை பூர்த்தி பண்ண எந்த வேஷத்துல வேணா யார வேணா வர வைப்பார். அப்ப அவங்களுக்கு கூட தூய பக்தர்கள் தான். தூய பக்தர்கள்னா ஒரே ஸ்டேஜ்ல நாம நினைக்க முடியாது. இப்ப ஜெய விஜயர்கள் அசுரர்களாக 3 முறை வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது, பகவான்கிட்ட போயிடுறாங்க. இப்ப பகவான் அனைவரிடமும் அன்பு கொண்டவராக இருப்பதால் பகவான் பிரம்மஜோதியில் 2 கலந்து விடுவதற்குரிய மார்க்கத்தையும் அவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட நீ எங்கூட சண்டை போடணும் அப்படின்னா பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்காக அவங்கள வந்து அந்த ஜென்மத்துல அவங்கள அசுரர்களா வர வைக்கிறார். அப்ப பீஷ்மர் வந்து பகவான் மேல எந்த மாதிரி அன்பை செலுத்துறாரு அப்படின்னா அம்புகள் அப்படியே தொடர்ந்து வில் மூலமா அம்புகளை செலுத்துகின்றார். அது போய் பகவானுக்கு அப்படியே மாலைகளாக ஒரு காதலி வந்து முத்தமிடுவது போல அம்புகள் போய் அவர்கிட்ட குத்துதான். ஏன்னா பகவானை வந்து யாராலையும் காயப்படுத்த முடியாது. ஆனா பீஷ்மர் உள்ளன்பு கொண்டு அந்த அம்புகளை வந்து மாலைகளாக தொடுக்கிறார். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இந்த பீஷ்மர் எவ்வளவு ஒரு மோசமானவர், பகவான் மேல அம்ப போட்டு காயப்படுத்துறாரே, இவருக்கு என்ன இது, இவரெல்லாம் ஒரு பக்தரா நினைப்போம். ஆனா அங்க பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள கண்டிஷனும் வேற, மனோபாவம் வேற. அவர் வந்து அன்போடு அந்த அம்புகளை அனுப்புறாரு. அவர் அதை வந்து காதலி முத்தமிடுவது போல தொட்டுட்டு போகுதான். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அன்புங்கிறது எப்படி வேணா செலுத்தலாம். இப்ப ரொம்ப அன்பு இருந்தா வீட்டுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சிலர் திட்டவும் செய்வாங்க, அன்புனால அழுகவும் செய்வாங்க. அன்புனால சிலர் வந்து ரொம்ப ஓவரா அன்பு காட்டும் போது வந்து அவங்கள அடக்கி ஆள்ற மனோபாவத்தையும் காட்டுவாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த போது சில பக்தர்கள், அவர்கிட்ட இருந்த பக்தர்கள் ருக்மிணி, பாமா, அவங்க எல்லாம், ருக்மிணி வந்து கொஞ்சம் பாசமா நடந்துக்குவாங்க. பாமா தேவி வந்து எப்பவுமே பகவானை வந்து அதட்டிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோல்லயே வச்சுட்டு இருப்பாங்க. அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ பாமா வந்து இவங்க சைத்தன்யா மகாபிரபுவோட லீலையில அவருடைய சிஷ்யனா வர்றாங்க. அவங்க பேரு தெரியல. ஆனா அவங்க வந்து எப்பவுமே ஒரு அதிகார தோரணையில, இந்த பாயில தான் நீங்க படுக்கணும், இந்த மெத்தையில தான் நீங்க படுக்கணும், இந்த நான் கொடுக்குற பிரசாதத்தை நீங்க சாப்பிடணும். ஆனா சன்னியாசியான நிலையில ஏற்றுக்கொண்ட அந்த சைத்தன்ய மகாபிரபுனால இந்த கட்டளைகளை ஏத்துக்கவே முடியல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம தாள போட்டுக்கிட்டு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் இப்படியே இருந்து நான் என்னோட உடலை போட்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி அன்பு, ஃபோர்ஸ்ஃபுல்லான அன்பு. நம்ம வீடுகள்ல பார்த்திருப்போம். அன்பு வந்து பல மாதிரி காட்டுவாங்க. அப்ப பகவான் எல்லார்கிட்டயும் இருந்து அந்த அன்பை அவங்கவுங்க எப்படி காட்டுறாங்களோ, நீ இப்படித்தான் காட்டணும், நீ வந்து எனக்கு பரமஹம்சனாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஒரு பிரம்மவாதியா இருந்தாலும் கூட அதை ஏத்துக்கிறார். அது எவ்வளவு ஸ்வீட்னஸ் பாருங்க. அப்ப அன்பை வந்து நம்ம எப்படி வேணா பகவான்கிட்ட காட்டலாம். அப்ப சிலரெல்லாம் வந்து குழந்தைய நினைச்சு பகவானை திட்டிட்டு இருப்பாங்க சாமி ரூம்ல. ஏய், இந்த ட்ரெஸ் நீ ஏன் ஒழுங்கா போட மாட்டேன்ற, பாரு கீழே கழண்டுட்டே இருக்கு, இந்த மாலை நீ சரியா வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி. ஜெகநாத் பூரியில நீங்க பாத்தீங்கன்னா, ஜெகநாதர் அந்த ரத யாத்திரைக்கு உள்ள அந்த பகவானோட திருவிக்கிரகம், அந்த உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து தேர்ல வச்சு வர்றதுங்கிறது அந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கும். இன்னும் சில கோயில்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமா ஜெகநாத் பூரியில பகவான் கிருஷ்ணர் வந்து உள்ள ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரமை
அவங்க வந்து தேர்ல சாட்சாத் அவங்களே ஏறி உக்காந்து வருவாங்க. அப்ப வந்து சில சமயம் வரமாட்டேன்னு அடம் பிடிப்பாங்களாம். அப்ப அந்த பாண்டாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், குச்சி வச்சு அவங்கள அடிச்சு வா சீக்கிரம், நேரமாகுது, எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு, குறும்பு பண்றியான்னு சொல்லி அடிப்பாங்களாம். அப்ப கிருஷ்ணர் ரொம்ப வந்து அதை என்ஜாய் பண்ணுவாராம். இப்படி எத்தனையோ லீலைகள் இருக்கு. நம்ம வந்து ஒரே மார்க்கத்துல பகவானை வந்து அணுகணுங்கிறது கிடையாது. அவரை வந்து சாந்தரசம், சக்கியரசம், வாத்சல்யரசம், மாதுரியரசம், அந்த மாதிரி பல 5 விதமான ரசங்கள் நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர இன்னும் பல ரசங்கள் இருக்கின்றது. அது பக்தி ரசம் ரசத்துல ரொம்ப டீப்பா படிக்கணும். அதெல்லாம் ரொம்ப விரிவா இருக்கும். இப்ப பகவான் வந்து எல்லா ரசங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தந்தையா நினைச்சாலும் அப்படி இருக்காரு, ஒரு குழந்தையா நினைச்சாலும் அப்படி வர்றாரு, இல்ல ஒரு அடிமையா இருந்து உனக்கு சேவை செய்யறனாலும் அதையே ஏத்துக்கிறாரு. அப்ப இது வந்து கண்டிஷன் கிடையாது. அன்புக்கு வந்து எப்பவுமே கண்டிஷன் கிடையாது. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எல்லா விதங்களையும் அவர் ஏத்துக்கிறார். அதனாலதான் அவர் வந்து அருவவாதிகளை கூட ஏத்துக்கிறார். ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தான்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படின்னு சொல்லி எல்லாரும் எந்த பெர்சன்டேஜ்ல தனக்கு அன்பு தொண்டு ஆட்டுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர் ரெசிப்ரோகேட் பண்றார். 5% என் மேல அன்பு காட்டினா உன் மேல நான் திருப்பி 5% உனக்கு என்னை பற்றிய புரிதலை கொடுக்குறேன். 50% பண்றியா என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு 50% வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ சரணடையாத யார்கிட்டையும் தன்னை வெளிப்படுத்துறது இல்ல, மாறாக அவர்களை குழப்புகின்றார். இது நான் புரிஞ்சுக்க வேண்டிய பெரிய விஷயம். அடுத்தது பதம் 14. நமோ நமஸ்தே அஸ்த்வ ருஷுபாய சாஸ்வதாம் விதூர காஷ்டாய முகூஹ குயோகினாம் நிரஸ்த சாம்யாதி சயேன ராதசசா சதாமினி பிரம்மணி ரம்ஸ்யதே நம. ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர் பொருளை வழங்கிய தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதேக்கு ஜெய். யது வம்சத்தினரின் சகாவும் பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாகவும் உள்ளவரான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அவரே ஜட ஆன்மீக உலகங்களில் பரம அனுபவிப்பாளர் என்ற போதிலும் ஆன்மீக வெளியிலுள்ள தமது சொந்த வசிப்பிடத்தை அவர் அனுபவித்து மகிழ்கிறார். உன்னதமான அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாதாக இருப்பதால் அவருக்கு சமமானவரும் எவரும் இல்லை. பொருளுரை. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றங்களுக்கு 2 புறங்கள் உள்ளன. முதலாவதாக யது வம்சத்தின் குடும்ப அங்கத்தினர்களுள் ஒருவராக இருந்ததை போல் தூய பக்தர்களுக்கு அவர் மாறாத துணைவராகவும், அர்ஜுனனுக்கு நண்பராகவும், நந்த யசோதாவின் புதல்வராகவும், ஸ்ரீராமன் மற்றும் மதுமங்கலன் ஆகியோரின் நண்பராகவும், விரஜபூமியின் இளநங்கைகளின் காதலராகவும், தேசத்திற்குரிய சகாவாகவும் அவர் இருக்கின்றார். இவை அனைத்தும் அவரது உருவ அம்சத்தின் மூலமாக எல்லையற்றதும் எங்கும் பறந்து உள்ளதுமான பிரம்மஜோதியின் கதிர்களை அவர் விரிவடைய செய்கிறார். சூரிய கதிர்களோடு ஒப்பிடப்படும் இந்த எங்கும் பறந்துள்ள பிரம்மஜோதி மகத்தத்துவத்தின் இருளால் மறைக்கப்பட்டு உள்ளது. அற்பமான இப்பகுதி ஜட உலகம் என்று அறியப்படுகிறது. இந்த ஜட உலகில் நம்மால் அனுபவிக்க முடிந்த பிரபஞ்சத்தை போன்ற எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் நாம் வசிக்கும் கிரகத்தை போன்ற ஆயிரக்கணக்கான கிரகங்கள் உள்ளன. பௌதிகவாதிகள் பகவானின் ஒளிக்கதிர்களால் வசீகரிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் பக்தர்கள் எதிலிருந்து அனைத்தும் வெளிப்படுகின்றனவோ ஜன்மாதி அர்ஷிய யதா அந்த பகவானின் சுயரூபத்தில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். சூரிய கதிர்கள் சூரிய வட்டத்தில் குவிந்திருப்பதை போன்று ஆன்மீக வெளியிலுள்ள மிக உயர்ந்த ஆன்மீக உலகமான கோலோக பிருந்தாவனத்தில் பிரம்மஜோதி குவிந்துள்ளது. பௌதிக வெளிக்கு வெகு தூரத்திற்கு அப்பால் உள்ள அளவிட முடியாத ஆன்மீக வெளி வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படும் ஆன்மீக உலகங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. பௌதிகவாதிகள் பௌதிக வெளியை பற்றி கூட முழுமையாக அறிந்திருக்கவில்லை. ஆன்மீக வெளியை பற்றி அவர்களால் எவ்வாறு சிந்தித்து பார்க்க முடியும்? எனவே பௌதிகவாதிகள் எப்பொழுதும் பகவானிடம் இருந்து மிக மிக தூரத்திலேயே இருக்கின்றனர். எதிர்காலத்தில் காற்று அல்லது மனோவேகத்தில் செல்லக்கூடிய இயந்திரங்களை அவர்களால் உண்டாக்க முடிந்தாலும் கூட ஆன்மீக வெளியுள்ள கிரகங்களுக்கு செல்வதை பௌதிகவாதிகளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எனவே பகவானும் அவரது வசிப்பிடமும் என்றென்றும் ஒரு கட்டுக்கதையாகவே அவர்களுக்கு காணப்படும். ஆனால் பக்தர்களுக்கு பகவான் சுலபமாக பெறக்கூடிய கூட்டாளியாகவே என்றும் இருப்பார். ஆன்மீக வெளியுள்ள அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாததாகும்.
பகவான் தமது சகாக்களான முக்தி பெற்ற பக்தருடன் ஆன்மீக உலகங்களான எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் வாழ்கிறார். ஆனால் பகவானோடு இரண்டர கலந்துவிட விரும்பும் அருவவாதிகள் பிரம்மஜோதியின் ஆன்மீக பொறிகளில் ஒன்றாக ஐக்கியப்பட்டு விட அனுமதிக்கப்படுகின்றனர். மத்தாமா என்று பகவத்கீதையிலும் சுவதாமா என்று இங்கு பதத்திலும் விவரிக்கப்பட்டுள்ள பகவானின் வைகுண்ட லோகங்களிலோ அல்லது மிக உயர்ந்த உலகமான கோலோக பிருந்தாவனத்திலோ பகவானுடைய சகாக்களாக ஆவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த மத்தாமா அல்லது சுவதாமம் பகவத்கீதை பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. நாதத் பாசேதே சூரியோ நா சசாங்கோ நா பாவக யத்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாமா பரமம் மம. பகவானின் சுவதாமத்தை பிரகாசப்படுத்துவதற்கு சூரிய ஒளியோ அல்லது சந்திர ஒளியோ அல்லது மின்சாரமோ தேவைப்படவில்லை. அந்த இடம் பிரமாணமாகும். அங்கு சென்றடைந்த பின் ஒருவர் மீண்டும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதே இல்லை. வைகுண்ட லோகங்களும் கோலோக பிருந்தாவன லோகமும் சுய பிரகாசம் கொண்டவை ஆகும். பகவானின் அந்த சுவதாமங்களில் இருந்து வெளியாகும் கதிர்களே பிரம்மஜோதி எனப்படுகிறது. முண்டக 2:2-10, கதை 2:2-11 மற்றும் ஸ்வேதாஸ்வதார உபனிஷதங்கள் போன்ற வேதங்களில் மேலும் உறுதி செய்யப்பட்டிருப்பது ஆகுது. தத்ர சூரியோபாதி நா தத்ர சாஸ்திரதாரகம் தேமா வித்தியதோ பாந்தி குதோயம் நப்பினக தம் தேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஷ்ய பாஷா சர்வம் இதம் வியாதி. பகவானின் சுவதாமத்தை பிரகாசமாக்குவதற்கு சூரியனோ சந்திரனோ அல்லது நட்சத்திரங்களோ தேவைப்படவில்லை. மின்சாரமும் அங்கு தேவைப்படவில்லை. எனவே நெருப்பால் ஏற்றப்படும் விளக்குகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவ்வுலகங்கள் சுய பிரகாசம் கொண்டவையாக இருப்பதால் பூரணமான பிரகாசம் அங்கு எப்பொழுதும் இருக்கிறது. மேலும் அங்குள்ள எல்லா பொருட்களிலும் காணப்படும் பிரகாசத்துக்கு சிவதாமத்தின் பிரதிபலிப்பே காரணமாகும். அருவ பிரம்மஜோதியின் பிரகாசத்தால் திகைப்பவர்களால் உருவமாம் அம்சமுள்ள உன்னதத்தை அறிய முடியாது. எனவே ஈசோபனிஷத்தில் கண்களை கூச செய்யும் பகவானின் பிரகாசத்தை அகற்றிவிட வேண்டும் என்றும் இதனால் உண்மையான நிஜரூபத்தை பக்தனால் காண முடியும் என்று பிரார்த்திக்கப்படுகிறது. அது பின்வருமாறு உள்ளது. கிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபித முகம் தத்துவம் பூஷன் அபாவர்ணோ சத்தியதாமாய திருஷ்டையே. ஓ பெருமானே, ஜடம் மற்றும் ஆன்மீகம் எனப்படும் அனைத்தையும் காப்பவர் நீரே. உமது கருணையாலேயே அனைத்தும் செழிப்படைகின்றன. உமது பக்தி தொண்டே மதத்தின் அல்லது சத்திய தர்மத்தின் நிஜமான கொள்கையாகும். அத்தகைய தொண்டில் நான் ஈடுபட்டுள்ளேன். எனவே உமது உண்மையான முகத்தை காட்டி அன்புடன் என்னை ஆதரிப்பீராக. நித்திய ஆனந்தமும் அறிவும் கொண்ட உமது உருவத்தை நான் தரிசிப்பதற்காக உமது பிரம்மஜோதி கதிர்களின் திரையை தயவு செய்து விளக்கி விடுவீராக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதைத்தான் நாம முதலியே பார்த்தோம். ஹிரண்மய பாத்திரேன, பகவானுடைய ரூபத்தை காண வேண்டுமென்றால் நம்ம அவரை சுற்றியுள்ள அந்த ஒளிக்கதிர்களை தயவு செய்து விளக்குங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க வேதங்கள். அப்ப பகவான் அந்த பிரகாசம், பகவான் இருந்து வர அந்த பிரகாசம், அந்த தாமத்திலிருந்து பிரகாசம் தான் எல்லா பிரபஞ்சங்களையும் பிரகாசப்படுத்துகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் பகவத்கீதையில நான் தத் பாஷ்யதோஷியோ நான் சசாங்கோ நான் பாவக எகத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. தத் தாமம், அந்த தாமம் அப்படிங்கிறதே புனிதமான இடம். அப்ப அந்த புனிதமான இடத்துல சூரியனோ சந்திரனோ நெருப்போ இல்ல நம்ம தீப்பெட்டியோ தேவைப்பட வேண்டியது இல்லை வெளிச்சத்துக்கு. அங்க தாமாகவே அங்க பிரகாசம், பகவானுடைய உடம்பிலிருந்து அந்த வர பிரகாசம், அந்த ஜோதி பிரகாசமானது எங்கும் அங்க இரவெல்லாம் கிடையாது, என்றும் வெளிச்சந்தாங்க. அதனாலதான் அது ஜோதிமயமான உலகம். ஆனா இங்கெல்லாம் நம்மளுக்கு பௌதிக உலகங்கள் எல்லாம் இருளடைந்த உலகம். ஏன்னா அந்த மகத்தத்துவங்கிற திரை அதை மறைச்சுக்குது. அதனாலதான் நம்மளுக்கு இரவு பகல் இரவு பகல்னு, வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் இருட்டு அப்படிங்கிற இருமைக்குள்ள நாம இருக்கிறோம். ஆனா பகவானுடைய லோகத்துல அந்த மாதிரி கிடையாது. அது போல இங்க சொல்லப்படுறது என்னன்னா, பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்பொழுதும் பகவான் பிரச்சனையாக இருக்கின்றார். பக்தர்களுக்கு எப்பொழுதுமே தன்னை புரிஞ்சுக்க கூடிய சக்தியை தர்றாரு. அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. ஏன் நாம துன்பப்படுறோங்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே விட தெரிஞ்சிருக்கு. இப்போ துன்பங்கிறது தெரியாம வர்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், இதே புலம்பலாத்தான் இருக்கும். பக்திக்குள்ள வராதவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் புலம்பி தள்ளிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் எப்போ பக்திக்குள்ள பகவானை பற்றி தெரிஞ்சு அவருடைய படைப்புகளை எல்லாம் தெரிஞ்சு ஏன் துன்பம் வருகின்றது
அப்படிங்கிறக்கூடிய ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. இந்த உடல் எடுத்ததுதான் துன்பம். ஏன்னா உடல் எடுத்தா கண்டிப்பா நோய் வரும், முதுமை வரும், நாம மறையணும் இந்த உடலை விட்டு. அது இறப்பு அப்படிங்கிற பேர்ல சொல்லப்படுது. அப்ப துன்பம். சோ துன்பம் எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் கண்டிப்பா அதற்குரிய நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிறவாமை என்னும் வரம் வேண்டும். அதுக்கு நாம இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜட உலகில இருந்து எப்படி எஸ்கேப் ஆறுது, எஸ்கேப் ஆன எல்லா துன்பங்களும் நம்மளை கழட்டி விட்ட மாதிரி. அப்ப இந்த உடல் தான் துன்பம். அப்போ இந்த உடல் எடுக்க பிறக்காம இருக்கணும். இந்த பௌதிக உடல் எடுக்காம இருக்கணும். அது எப்படி? எப்பொழுதும் பகவானை பற்றி நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் அவர்கிட்ட நாம சரணடையும் போது, அவரது நாமம், ரூபம், புகழ், லீலை இதுல அடைக்கலம் கொள்ளும் போது, ஆශ්‍රய அப்படின்னா அடைக்கலம் கொள்ளும் போது அந்த பிரவாமை வரும் நம்மளுக்கு. ஆனா துன்பம், இப்ப நாம ஒரு அடிபடுறோம், எதுலயே அடிபட்டுச்சுன்னு தெரியாம நாம நினைக்கிறோம், எப்படி அடிபட்டது இதே பேச்சா யோசனையா இருக்கும். ஆனா இப்படி போனா இப்படி அடிக்கும்னு தெரிஞ்சா நாம போகவும் மாட்டோம், அடிபடவும் மாட்டோம். அதுதான் பக்தி. இப்ப பக்திக்குள்ள வந்தவங்க, பக்தர்கள் ஆனவங்க எப்படி பிரச்சனை வருதுன்னு முதல்லயே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பாதைக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அப்ப இந்த மனித ரூபம் அல்ல, இல்ல எல்லா 84 லட்சம் ரூபத்திலையும் எதுலயும் சிக்க மாட்டாங்க. மறுபடியும் பிறப்பெடுத்து இந்த உடம்புக்குள்ள சிக்க மாட்டாங்க. அப்ப அற்பமான பிரம்மஜோதிங்கிறது அது கூட கீழானதுதான். அப்ப இந்த ஜட உலகம் அற்பமானது. இந்த ஜட உலகில் நம்மால் அனுபவிக்க முடிந்த பிரபஞ்சத்தை போன்ற எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் நிறைய இருக்கு. இது மட்டும் கிடையாது. எப்படி நாம இங்கிருந்து இன்னொரு பிரபஞ்சத்தை நாம ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, தேங்காய் எப்படி ஒரு நாரால் மூடப்பட்டிருக்கிறதோ, உள்ள தண்ணி இருக்கும், அதுக்கு மேல தேங்காய் இருக்கும், அதுக்கு மேல ஒரு லைட்டா ஒரு ஓடு இருக்கும், அதுக்கு மேல கெட்டியா ஒரு ஓடு இருக்கும், அதுக்கு மேல நார் இருக்கும், அதுக்கு மேல மட்டை இருக்கும். அது போல 7 அடுக்குகளால் இந்த பௌதிக உலகமானது ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் சூழப்பட்டிருக்கின்றது. அதனால ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்துக்கு போறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. ஆனா விஞ்ஞானிகள் தங்களது சிறு மூளையை உபயோகித்துக் கொண்டு, நாங்க வேற்று கிரகணத்திற்கு ராக்கெட் விடுறோம், அங்க போய் நிலம் வாங்குறோம், அங்க போய் விவசாயம் பண்றோம்னு கற்பனை கோட்டை பண்ணிட்டு இருக்காங்க. முட்டாள் மக்கள் அதையும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா மற்ற உலகங்களை பற்றியோ ஆன்மீக உலகத்தை பற்றியோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பௌதிகவாதிகளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான் அவங்களை குழப்புறார். தன்னை சரணடையாதவர்களுக்கு தன்னுடைய மேன்மையை காட்டி கொடுக்கறது கிடையாது. அப்ப பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும், பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர், எல்லா சக்திகளும் அடங்கியவர். அவர் அவருக்கு சமமாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. மலைக்கும் மடுவுக்கும் யாராவது இணை வைக்க முடியுமா? கோடானு கோடி மலை, எவரெஸ்ட் எல்லாம் பெருசுன்னு நாம சொல்றோம். அது அவருடைய படைப்புல ஒரு சிறு பொறி. இப்ப நெருப்புல ஒரு சிறு பொறி தான் அவருடைய விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை அப்படியே அர்ஜுனனால அந்த கண் கொண்டு பார்க்க முடியல. 10 திக்கும் 8 திக்கு தான் சொல்லுவோம், 10 திக்கும் அவர் பறஞ்சு விரிஞ்சு இருக்கிறாரு. இது அவருடைய சிறு அம்சம், என்னுடைய சிறு அம்சம் சொல்றார் பகவத்கீதையில. அப்புறம் அவர் கற்பனைக்கு எட்டாத சக்திகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு ரூபம் கொண்டவர். விபுல விபு, பெரியவற்றுள் பெரியவர், நாமெல்லாம் சிறியவற்றுள் சிறியவங்க. அந்த சிறிய அந்த இத்தினூண்டு ஆத்மா நம்மளுக்கு பகவத்கீதையில ஆத்மா பற்றிய சைஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முடியோட நுனியில 10,000 கூறுகள் போட்டா அதுல ஒரு பகுதி தான் நம்மளோட ஆத்மாவோட சைஸ். அப்ப எத்தனை லென்ஸ் வச்சும் கூட நம்ம ஆத்மா பார்க்க முடியாது. கண்ணுக்கு புலப்படாத அந்த சிறு ஆத்மாவை ஒரு உடல்ல மாதிரி ஒரு போர்வை போத்திக்கிட்டு இந்த அற்ப ஜென்மங்களான சில மானிடர்கள் பகவானை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப விஞ்ஞானிகள் அந்த மாயா அபகர்த ஞானா, அவர்களுடைய ஞானம் எல்லாம் மாயினால் அபகரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இப்படித்தான் ஆச்சு அப்படித்தான் ஆச்சுன்னு கற்பனையில அவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை காலம் வேணா பேசிக்கலாம். ஆனா அவங்களால உண்மை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியவே முடியாது, எத்தனை கோடி வருடங்கள் ஆனாலும். அப்போ பகவானுடைய ஆன்மீக வெளியில் உள்ள அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாதது, அளவே கிடையாது அவருடைய ஐஸ்வர்யம். பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலே முடியாது. பிரம்மனாலே முடியல, சிவபெருமானால முடியல, அதுக்கு மேல என்ன வேணும்?
அப்ப பகவான் வந்து சகாக்களான முக்தி பெற்ற பக்தர்களுடன் ஆன்மீக உலகிற்கான எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் வாழ்கின்றார். இது வந்து நாம இங்க வாழ்றது ஒரே ஒரு நாலுல ஒரு பகுதி தான் இந்த பௌதிக உலகம். ஆன்மீக உலகம் இதைவிட மிகப்பெரியது, 3 மடங்கு பெரியது. அங்க வந்து தன்னுடைய எண்ணற்ற சகாக்களோட ஆனந்தமா அங்க இருக்கிறார் பகவான். அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். அவர் தோன்றாத ரூபத்திலும் இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய இயற்கையான வடிவிலும் இருக்கின்றார். அவர் எங்கும் தனது சக்திகளாகவும் நிறைந்திருக்கிறார். அப்ப பகவான் வந்து எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கிறார். ஆன்மீக உலகங்கள்ல முழுமையா நிறைஞ்சிருக்கிறார். இங்க வந்து தன்னுடைய புறசக்தியினால் அதை ஆட்டுவிக்கின்றார். இந்த ஜட உலகங்களை புறசக்தியால் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பகவான் இங்கேயும் இருக்கிறார். இப்படி அவர் வந்து எல்லா இடங்களையும் இருக்கிறார். பக்தரோட உள்ளத்திலயும் இருக்கிறார். பக்தர்கள் அல்லாத ஒரு இதயத்துல அவர் வாழ்றது கிடையாது. ஆனா பரமாத்மாவாக இருந்து சாட்சியாக இருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். வாழ்றது இல்லை அப்படின்னா சாட்சியா இருக்கிறார். ஆனா பரமாத்மாவிலிருந்து இருந்து அவங்களுக்கு ஞானம் தர்றது இல்லை. ஆனா பக்தர்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறார். அவர் வந்து ஞானத்தையும் தர்றார், தன்னை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவையும் தர்றார். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபகணிச்ச இது ஞாபகத்தை யாருக்கு தர்றார்? பக்தர்களுக்கு தர்றார். அதே மறதி யாருக்கு தர்றார்? பக்தர் அல்லாதவருக்கும் தர்றார். சோ இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. இதோட முடிச்சுக்கலாங்க. இதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நாம பகிர்ந்துக்கலாம்.